எல்லா குருமாருமே நம்ம இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ நம்மது வந்து ராஜயோகம்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு முக்கியம் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இது விட்டு சித்த வித்தன்னு ஒண்ணுக்குது, இது அதோட ஈஸியா இருக்குதுன்னு போறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப அது விட்டு பாட்டு சித்தன் ஒண்ணு குயில் குத்து மயில் குத்துன்னு சொல்லி அது ஒரு இது போகுது. அது வந்து இந்த குயில் மாதிரியே மயில் மாதிரியே கத்துவாங்க, அது ஒரு யோகங்குது. அப்புறம் இன்னொன்னு வந்து இன்னொருல வந்து வாசி யோகம்னு ஒண்ணுக்குது, இன்னொன்னுல வந்து பரம்பொருள் யோகம்னு இருக்குது, இன்னொன்னு இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. அவங்க உனக்கு என்ன பண்றான், இங்க வந்தோன்னா ஐயோ இது பயங்கர கஷ்டமா இருக்குது. இப்ப நான் குரு கிட்ட போகும்போது திருப்பூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணா வந்துட்டு ஏங்க இதை விட உங்களுக்கு பாட்டு சித்தது நல்ல ஈஸியா இருக்குது, வாங்க சாமி. இல்லப்பா நல்லதே கட்டணும், ஒரே குரு பிடிச்சிட்டேன், எனக்கு போதும், நான் வரலன்ட்டேன். அவன் வந்து அங்க போயிட்டு அந்த நல்ல ஈஸியா இருக்குதுன்னு கத்துக்கின்னு திருப்பி அதுக்கு போய் நினைச்சுன்னா இதை விட்டு இன்னொரு ஏதோ இதுன்ட்டு அங்கிட்ட இன்னொருத்தக்கு போயிட்டான். முதல்ல இங்க நித்யானந்த சாமிகிட்ட ஒரு உபதேசம் இந்த மாதிரி 2 உபதேசம் வாங்கினா, அங்க போய் அந்த பாட்டு சித்தன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட ஒரு உபதேசம் வாங்கினா, அங்க விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா இப்ப போனா இன்னொரு இடத்துக்கு தேடி போயிடுங்கிறான். இப்ப ரீசனா எனக்கு தெரியும் அவன் வந்து அப்படி சுத்தினே இருக்கணும்னு விதி. இந்த சொன்னாங்க அங்காடி நேரமா சுத்தினே இருக்கணுமா, என்ன பண்ண முடியும்? எதுவுமே கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. ஒரே இடத்துல வந்து என்ன ஒண்ணு கிடைக்கும்ல.